இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா, சுவையான கோதுமை மாவு வச்சு ஒரு அடை ரெசிபி தான். டேஸ்ட் செமையா இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்க. நான் செஞ்சு சாப்பிட்டு பார்த்து தான் உங்களுக்கு வீடியோ போடுறேன். இதுக்கு வெங்காயம், பச்சை மிளகாய், கருவேப்பிலை, இஞ்சி, தக்காளி, பச்சை கொத்தமல்லி கட் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் மிக்ஸி ஜாரில் உங்களுக்கு அடைக்கு எவ்வளோ மாவு வேணுமோ அந்த போல் எடுத்துக்கோங்க. நான் 1 கப் மாவு எடுத்துக்கிட்டேன். 1 கரண்டி தயிர் விட்டுட்டு கொஞ்சமாக உப்பு போட்டு மிக்ஸி ஜாரில் அரைச்சி மாவு ரெடி பண்ணி வச்சுட்டேன். நீங்கள் மிக்ஸி ஜாரில் அரைக்கிறனாலும் அரைக்கலாம், இல்லைனா கையில் கூட நீங்கள் தண்ணி விட்டு கலந்து மாவு ரெடி பண்ணி வச்சுக்கலாம். அதில் 2 ஸ்பூன் ரவா போட்டுக்கோங்க மாவில். அப்போ மேலே கொஞ்சம் பரப்பரப்பாக நல்லா வரும். கலர் வேணும்னா காஷ்மீர் சில்லி பவுடர் கொஞ்சமாக போட்டுக்கோங்க. போட்டதுக்கப்புறம் நீங்கள் வெங்காயம், பச்சை மிளகாய், கருவேப்பிலை, இஞ்செல்லாம் எடுத்து வச்சிங்க பார்த்தீங்களா, அதெல்லாம் அடுப்பு ஆன் பண்ணி எண்ணெய் சட்டியில் எண்ணெய் விட்டு வெங்காயத்தை வதக்கி விட்டுக்கோங்க. பச்சை கொத்தமல்லி, கருவேப்பிலை எல்லாம் கட் பண்ணி வச்சு எல்லாத்தையும் வதக்கி விட்டுக்கோங்க. கொஞ்சமாக 1 ஸ்பூன் கிட்ட ஜீரகம் போட்டுக்கோங்க. கொஞ்சம் பெருங்காயம் போட்டுக்கோங்க. ஒரு முடி தேங்காய் திருவியும் போடலாம், இல்லைனா நீங்கள் கீத்தா கூட போட்டுக்கலாம். போட்டு எல்லாத்தையும் எண்ணெய் சட்டியில் போட்டு வதக்கி விட்டு சூடு ஆற வைக்கணும்னு அவசியம் இல்லை. அப்படியே அந்த வதக்கினதை எடுத்து அப்படியே போட்டுருங்க. மாவில் போட்டு கலந்துட்டு உப்பு போதுமா கூட செக் பண்ணி பார்த்துட்டு தோசைக்கல்லை வச்சு அடுப்பில் வச்சு நீங்கள் அடை தட்டினீங்கன்னா டேஸ்ட்டு செமையாக இருக்கும். இது அடை ரொம்ப மெலிசாக இருக்காது, கொஞ்சம் தடிமனாக தான் இருக்கும். ஏன்னா வெங்காயம், பச்சை மிளகாலாம் போடுறோம்ல, அதனால் கொஞ்சம் தடிமனாக தான் இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள், டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். இதுக்கு நீங்கள் சட்னி வேணும் அப்படின்னு அவசியம் இல்லை, நீங்கள் பொடி கூட தொட்டு சாப்பிடலாம். ஏன்னா எல்லா ஐட்டமும் இதில் இருக்குது. நீங்கள் தேவைப்பட்டால் சட்னி அரைச்சி கூட சாப்பிடலாம். உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. அப்படியே ஹைப் பண்ண மறந்துடாதீங்க.